to our channel Mathi Karthi. இன்னும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு subscribe plus like பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வகுப்பு 8 பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள்ல பயிற்சி 1.2ல கணக்கு எண் 9 பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த செஷன்ல பயிற்சி 1.2ல 9வது கணக்கு இது பார்க்க போறோம். சுருக்குகன்னு பாட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் தான் வரணும் இல்லையா, அதனால் இங்கே வந்து 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராக்கெட்டை ஒவ்வொரு கேஸாக நம்ம போட்டுட்டு அப்புறம் கடைசியில் என்ன செயலி செய்ய சொல்லியிருக்காங்களோ அதை செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிடுவோம். அடுத்து இதை வந்து செகண்ட் சால்வ் பண்ணிவிடுவோம். இதை அதுக்கப்புறம் தேர்ட் சால்வ் பண்ணிவிட்டு தனித்தனியாக சால்வ் பண்ணிட்டு அப்புறம் பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம இந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை போட போகிறோம். என்ன போட போகிறோம், அதாவது 11/8 பெருக்கல் -6/33. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம போட போகிறது. நம்மளுக்கு பெருக்கல் எப்படி போடணும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம என்ன செய்வோம், மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் பார்ப்போம். அது ரெண்டுக்கும் பொது காரணி இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த வாய்ப்பாடை நம்ம மனசில் வச்சுட்டு அது எத்தனை மடங்கோ அதை நம்ம அடிப்போம். அப்படி பார்க்கும்பொழுது 11/33 பார்த்தாலே தெரியுது, ரெண்டுமே 11 வாய்ப்பாடில் வரும். அதனால் 11 மனசில் வச்சுக்கணும். அப்போ ஓர் 11 11, 3 மடங்கு 11 33. அதுக்கப்புறம் நம்ம என்ன அடிக்கலாம், 8 6 அடிக்கலாம். ஸோ 8 6 எந்த வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடு வரும். அப்போ 2 மடங்கு 4 8, 2 மடங்கு 3 வந்து 6. அதுக்கடுத்து என்ன அடிக்கலாம், பார்த்தாலே தெரியுது 3/3. ஸோ இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அது ஆன்சர் என்ன கிடைக்கும், 1. ஆனால் -1 என்னது ஒரு குறை எண், அதனால இங்கே 1 அவ்வளவுதான். ஸோ அப்போ இது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஓர் 1 1, அப்போ -1 வகுத்தல் 1 பெருக்கல் 4 4. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷனுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, -1/4. வாங்க இப்போ நம்ம செகண்ட் போர்ஷன் போட ஆரம்பிக்கலாம். செகண்ட் போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20. ஸோ இப்போ இதுவே வந்து இதுக்குள்ளேயே ஒரு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுருவோம். இந்த எப்போவுமே இந்த 1/3 அப்படியே வச்சுக்குவோம், டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ வகுத்தல் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, செயலை மாற்றினா தலையெழுத்து மாறிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கிறோம், இந்த செயலை மாத்திரம் என்னவா மாத்திரம், பெருக்கலை மாத்திரம், தலையெழுத்து மாறிடும், அதாவது தலைகீழாக மாற்றணும். அப்போ 20/9. அப்போ இது சாதாரண பெருக்கல் கணக்காக மாறிடுச்சு. இங்கே எதை அடிக்கலாம், 3 9 எந்த வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 மனசில் வச்சுக்கணும். ஓர் 3 3, 3 பெருக்கல் 3 9. அடுத்து 5 20 அடிக்கலாம். 5 20 எப்படி அடிக்கலாம், 5ஆம் வாய்ப்பாடை மனசில் வச்சுக்கணும். ஓர் 5 5, 4 20, 4 மடங்கு 5 20, அப்போ 4 4 3 அடிக்க முடியாது. இந்த 1/3 அப்படியே கொண்டு வரலாம். 1/3 இங்கே 1 பெருக்கல் 4ங்கிறது 4, 1 பெருக்கல் 3ங்கிறது 3. இப்போ இதை பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. கூட்டல் இங்கே நம்ம பார்த்தா ஓரின பின்னங்கள் தான், அதாவது நம்மளுடைய பகுதி 1 இருக்கு. பகுதி 1 இருக்குன்னா தொகுதியை டைரக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம், கூட்டிடலாம். அப்போ 1 + 4/3. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5/3. ஸோ அப்போ ரெண்டாவது பாட்டுக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, விடை கிடைச்சிது. முதல் பாட்டுக்கு -1/4 விடை கிடைச்சிச்சு, இரண்டாவது பாட்டுக்கு 5/3 விடை கிடைச்சிச்சு. வாங்க இப்போ நம்ம மூணாவது பாட்டையும் முடிச்சுடலாம். இப்போ நம்மளோட மூணாவது பாட் போகிறோம். 4/7 பெருக்கல் -7/5. இப்போ இது பெருக்கல் குறியீடு தான், ரொம்ப ஈஸி. அப்போ 7 நம்ம அடிச்சிடலாம். இங்கே என்ன வரும், -1 வரும். வேறு ஏதாவது ஒரே வாய்ப்பாடில் வருமா, வராது. ஸோ அப்படியே விட்டுடலாம். நம்ம பெருக்கல் குறியீடு அதனால் பெருக்கிடுவோம். ஓர் 4 4, ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதனால் -4. இங்கே ஓர் 5 5, அவ்வளோதான். ஸோ இது மூணாவது பாட்டுக்குரியது. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாட்டை இந்த கணக்கை நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது 1 2 3 பாட்டாக பிரித்து 1க்குரிய தனி பதில், இரண்டாவதுக்குள்ள பதில், மூன்றாவது ஒருக்குள்ளே பதில் எழுதிட்டோம். இப்போ இந்த 3ஐயும் இந்த கணக்கில் நம்ம வந்து அப்படியே பிரதியிட போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கேள்வியை எழுதிக்கிட்டோம். இப்போ முதல் பாட்டுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வச்சுருக்கு, -1/4. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், -1/4 கூட்டல். அடுத்து இந்த இரண்டாவது பகுதிக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் 5/3, அதனால் இங்கே 5/3 மைனஸ். மூன்றாவது பாட்டுக்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், -4/5. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் ஒரு குறையன் -4/5. அப்போ எப்படி போடும், ஃபஸ்ட்டு -1/4 ப்ளஸ் 5/3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 4/5. இப்போ நம்ம பகுதிகள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா பொது காரணியும் எதுவும் கிடையாது, எதுவும் இதனுடைய மடங்கும் கிடையாது, எல்லாமே வந்து வெவ்வேறாக இருக்கிறது. இது ஒரு வேற்றின பின்னம். அப்போ இதுக்கு மீசியமாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அப்போ 4 3 5
இல்லை டேரெக்டாக நம்ம வந்து 4 பெருக்கல் 3 பெருக்கல் 5 தான் இதனுடைய மீசிமான்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இல்லை போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போட்டு பார்க்கலாம். 4 3 5. அப்போ வந்து 3ஆம் வாய்ப்பாடு போது யூஸ் பண்ணோம்னா இது 1 5. அடுத்து 5ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணோம்னா 4 1 1. திரும்பவும் 4 யூஸ் பண்ணால் இல்லை 2ஆக பெருக்கி போடலாம். இல்லை 4 போட்டாலே போதும். 1 1 1. அதே தான் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 4. 4 பெருக்கல் 5 எவ்வளவு 20. 20 பெருக்கல் 3 எவ்வளவு 60. அப்போ நம்மளுடைய மீசிமா என்னது 60. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நம்ம என்னவா மாற்றணும் 60ஆக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறது? இதை ரொம்ப ஈஸி சுலபம். அதாவது என்ன 1 - 1/4. 4 எத்தனை மடங்கு வந்து நம்மளுக்கு 60? 15 மடங்கு. அப்போ 15ஆல் பெருக்கி 15ஆல் வகுக்கணும். அடுத்து 5/3. 5/3னா 3 எதால் பெருக்கிற நம்மளுக்கு 60 கிடைக்கும்? 20ஆல் பெருக்கி 20ஆல் வகுக்கணும். அடுத்து 5 பகுதி என்னது 5. இது எப்படி 60ஆக மாற்றுறது? 12ஆல் பெருக்கி 12ஆல் வகுக்கணும். அப்போ 4/5 12/12. ஏன்னா 5 பெருக்கல் 12 தான் 60. ஸோ இதுவுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு 3 பாட்டாக வந்துருச்சு. ஸோ இந்த 3 பாட்டையும் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? பெருக்க போகிறோம். இப்போ 1 பெருக்கல் 15 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும்? 15. இங்கே -15. ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 4 பெருக்கல் 15 எவ்வளவு? 60. அடுத்து 5 பெருக்கல் 20ங்கிறது எவ்வளவு? 100. 3 பெருக்கல் 20ங்கிறது என்னது? 60. அடுத்து 4 பெருக்கல் 12ங்கிறது என்னது? 48. 5 பெருக்கல் 12ங்கிறது என்னது? 60. அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே நம்மளோட பகுதி 60ங்கிறதுனால மேலே இருக்க தொகுதியை நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். ஸோ -15 + 100 + 48. ஓகே. அப்போ -15 மிகை எண்கள் மட்டும் ப்ளஸ் நம்பர்ஸ் மட்டும் கூட்டினோன்னா 148/60. அடுத்து 148லேருந்து 15 கழிச்சோம் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 133. ஸோ 133/60 தான் நம்மளுடைய பதில். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த கணக்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இதை வந்து 3 பார்ட்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பிரிச்சுருக்கோம். அந்த 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்துலேயும் அதை என்ன செஞ்சுருக்கோம்? பிரதிகிட்டிருக்கோம். பிரதிகிட்டுட்டு நம்ம வந்து மீசிமா 60ன்னு கண்டுபிடிச்சி நம்மளுடைய தொகுதிகளை கூட்டோயோ கழிப்போ செய்து நம்மளுடைய பதில் 133/60 அப்படின்னு இந்த கேள்விக்கான பதில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். ஸோ 9ஆவதுல முதல் கணக்கு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம 9ஆவதுல 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோவையையும் நம்ம என்ன செய்யலாம்? 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா 3 பெரிய ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதையும் ஒவ்வொரு பாட்டாக பிரித்து 3 பாட்டாக பிரித்து ஒவ்வொரு பாட்டுள்ள ஆன்சரையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த கோவையை நம்ம சுருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது? 4/3 ÷ 8/-7. வாங்க போடலாம். 4/3 ÷ 8/-7 கொடுக்கலாம். வகுத்தல் இது. அப்போ நம்ம என்ன வாக்கியம் ஞாபகம் வச்சுக்குவோம்? செயலை மாற்றினா தலையெழுத்து மாறிடும். அதாவது இந்த செயலி எனது பெருக்கல், அதை பெருக்கலாக போட்டுட்டு அந்த தலையில போட்டுரும். ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே வச்சுக்கணும், மாற்றவே கூடாது. செயல் என்ன மாற்றணும்? பெருக்கலாக மாற்றணும். தலையெழுத்து அதாவது தலைகீழ மாற்றணும். அப்போ -7/8. 8/-7ங்கிறது என்னவா மாறிடும்? -7/8. அதாவது ஃபர்ஸ்ட் பின்னத்தை அப்படியே வச்சுக்கிறோம், வகுத்தலை என்ன மாற்றிடும்? பெருக்கலாக மாற்றுறோம். 2வது பின்னத்தை அப்படியே தலைகீழாக மாற்றுறோம். தொகுதி பகுதியாக மாறிடுது, பகுதி தொகுதியாக இருக்குது. மேலே இருக்கிறது கீழே வந்துடுது, கீழே இருக்கிற மேலே வந்துடுது. பெருக்கல் செயலி அப்படிங்கும்போது என்ன? ரெண்டுக்கும் இப்போ மேலேயும் பகுதியிலையும் ஒரு பொது காரணி இருந்தால் அதை அடித்து நம்ம போடலாம். இல்லைனா பொதுவாக எந்த வாய்ப்பாடில் வருது அப்படின்னு நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ மடங்கு வருது அப்படிங்கிற அடிக்கலாம். பார்த்தாலே தெரியுது. 4 8 எந்த வாய்ப்பாடில் வரும்? 4ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ நம்ம 4ஆம் வாய்ப்பாடு மனசு வச்சுட்டு 1 மடங்கு 4 4, 2 மடங்கு 4 8 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். வேறு என்ன? 7 மேலே இருக்குது, கீழே பகுதியில் 7 மடங்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளவு தான் முடிஞ்சிருச்சு. இது பெருக்கல் செயலிங்கிறதா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ். 1 பெருக்கல் 7 என்னது? 7. 3 பெருக்கல் 2 என்னது? 6. அப்போ -7/6. அப்போ முதல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க கோவைக்கு நம்மளுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு? -7/6. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 2வது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற கோவைக்கு போக ஆரம்பிப்போம். 2வது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க கோவை தான் என்னது? 3/4 பெருக்கல் 4/3. ஸோ அதை நம்ம எழுதிக்குவோம். இப்போ நம்ம இதை அடிச்சிடலாம். 3/3ங்கிறது 1 தானே. 3 3ஆல் வகுத்தா 1 தானே. அப்போ 1 1. அதே மாதிரி 4/4 வகுத்தால் என்னது? 1 தானே. அப்போ 1 1. 1 பெருக்கல் 1 1 பை 1 பெருக்கல் 1 1. அவ்வளவுதான். ஸோ 1/1 அப்படிங்கிறது 1. இது நம்மளுடைய 2வது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க கோவைக்கான பதில். முதல் ப்ராக்கெட்டுக்குள்ளே கோவைக்கான பதில் என்னது? -7/6. 2வது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க கோவைக்கான பதில் என்ன வந்துருச்சு? 1. இப்போ 3வது பாட்டுக்கு போவோம். 3வது பாட்டு
என்னது 4/3 பெருக்கல் மைனஸ் 1/4. இதுதான் நம்மளுடைய மூணாவது பாட்டு. வாங்க போட ஆரம்பிப்போம். இப்போ 4/3 பெருக்கல் மைனஸ் 1/4 போடுவோமா? இதில் எப்படி வரும்? 4 4ஆல் வகுத்தோன்னா 1, அப்போ அதை அடிச்சு 1 1 நம்ம போட்டுடலாம், அவ்வளவுதான். அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் 1 பெருக்கல் 1 1, 3 பெருக்கல் 1 3, அவ்வளோதான். ஸோ மூணாவது பாட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம 3 ப்ராக்கெட்குள்ளே இருக்க கோவைக்கான பதிலை தனித்தனியாக கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இந்த 3 பாட்டையும் நம்மளுடைய ஃபுல் கோவை இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் மூன்றாவது கோவைக்கு -1/3. இப்போ இந்த 3 பதில்களையும் நம்மளுடைய கோவையில் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுடைய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன வந்திருக்கு? -7/6. என்ன குறியீடுங்க இருக்கு? மைனஸ். இரண்டாவதுக்கு என்ன வந்திருக்கு? ஆன்சரு 1. அப்போ 1. அடுத்து என்ன குறியீடு இருக்கீங்க? பிளஸ். அடுத்து மூன்றாவதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? -1/3. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம கணக்கை போட ஆரம்பிக்கலாம். இந்த -1 நம்ம எப்படி எழுதலாம்? 1/1ன்னு எழுதலாம். இப்போ இந்த 3 1 6 அப்படிங்கிறது பகுதியில இருக்கு. 3ஓட மடங்கு தான் 6 இல்லையா? அப்ப நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா, இந்த பகுதி எல்லாத்தையும் நம்ம என்னவா செய்யலாம்? 6ஆ மாத்தலாம். நம்ம மீசியமா இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியணும் 6ன்னு. இல்லைன்னா நம்ம டானா வகுத்தல் போட்டு 3 1 6க்கு வந்து 6 தான் மீசிமா அப்படிங்கிறது எப்பவும் போல கண்டுபிடிக்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை நம்ம ரெண்டாவது டைப் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 1 1னுடைய மடங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் தான் அதனுடைய மீசிமா. 1ஆம் வாய்ப்பாலையும் 6 வரும், 3ஆம் வாய்ப்பாலையும் 6 வரும். அப்ப 6 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மீசிமா. அப்ப இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம என்னவா மாத்தணும்? 6ஆ மாத்தணும். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது ஏற்கனவே பகுதியில் 6 தான் இருக்கு. அதனால இந்த முதல் என்ன அப்படியே எழுதிக்கிறோம், -7/6. அடுத்து மைனஸ் குறியீடு, இந்த 1/1ன்னு எழுதிக்கிறோம். 1 எதால பெருக்குனா 6 வரும்? 6ஆல பெருக்குனா 6 வரும். அப்ப 6ஆல பெருக்கி 6ஆல வகுக்கிறோம். அடுத்து பிளஸ், இங்க -1/3. இந்த 3 எதால பெருக்குனா நம்மளுக்கு 6 கிடைக்கும்? 2. 3 மடங்கு 2 தான் 6. அப்ப 2ஆல பெருக்கி 2ஆல வகுக்கிறோம். ஸோ இவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -7/6 மைனஸ் 1 பெருக்கல் 6 எவ்வளவு? 6. 1 பெருக்கல் 6 எவ்வளவு? 6. பிளஸ் இன்டு மைனஸ் என்னது? மைனஸ். 1 பெருக்கல் 2 எவ்வளவு? 2. 3 பெருக்கல் 2 எவ்வளவு? 6. அப்ப நம்மளுடைய பகுதி எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 6ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம தொகுதியை போட வேண்டியதான். எப்படி போடுறது? -7, அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? -6 -2/6. இதுல பார்த்தோம் இது எல்லாமே குறையெண்கள். ஒரே குறியீடுன்னு என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். 7 + 6 எவ்வளவு? 13. 13 + 2 எவ்வளவு? 15. அப்ப -15/6. இதை நம்ம உற்று நோக்கணும். இது ரெண்டுமே எந்த வாய்ப்பாடுல வரும்? 3ஆம் வாய்ப்பாடுல வரும். அப்ப 3ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாம். 5 மடங்கு 3ங்கிறதா 15, 2 மடங்கு 3ங்கிறதா 6. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? -5/2. அவ்வளவுதான். இதோட நம்ம 9ஆவதுல 2வது கணக்கு முடிஞ்சிச்சு. இதை எப்படி போட்டோன்னு ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து 3 பெரிய பேராகிராஃப் 3 பெரிய பிராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க 3 கோவைகளை. அந்த 3 கோவைகளுக்கான பதிலாக நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து 4/3 வகுத்தல் 8/-7 வந்து முதல் நம்ம பெருக்கலாக மாற்றிட்டு அந்த கணக்கை போட்டோம். அடுத்த கோவை பெருக்கல் தான் இருந்தது. 2 பின்னத்தையும் பெருக்கிட்டோம். பொது காரணிகளை அடிச்சுட்டு நம்ம பெருக்கிட்டோம். அதே மாதிரி 3வது கோவையும் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த 3 பதில்களையும் நம்ம இருக்கிற கோவையில் தேவைப்படுற கோவையில் அப்படியே பிரதியிட்டு நம்மளுடைய பகுதி வந்து மீசிமா 6ன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான சமான பின்னங்களை கண்டுபிடிச்சு இந்த கணக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதோட நம்ம 9வது கணக்கு முடிஞ்சிருச்சு. மேலும் பல கணக்குக்கு நம்ம சேனல் மாத்தி கார்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் + சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் மீ மாத்தி கார்த்தி சைனிங் ஆஃப். பை.